பெயின் இருக்கும் இல்லையா, ஒரு படம் பண்ணும்போது எத்தனையோ ஒரு பெயின் இருக்கும். அந்த படத்தில் உள்ள எல்லா ஒரு பெயின்லேயும் கூட இருந்து என்னோட ப்ரொடக்ஷன் சப்போர்ட் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து எனக்கு அழகாக இந்த படத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வழி பண்ணாங்க. சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, படத்துக்குள்ளே போயிடுறேன். படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். இது த்ரில்லர், காமெடி, சஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. இதில் எல்லாம் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் இருக்கும், அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாகவே இருக்கும், பயங்கரம், ரத்தம், அது இதுன்னு இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஒரு குழந்தை கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம், அவங்களுக்கு இது ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து சில இம்ப்ளிமெண்டட் புது விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம். ஸ்டோரி டெல்லிங்லேருந்து, அதோட நெரேஷன்லேருந்து, அதோட இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் வர வேண்டிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த தேட்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லை, தேட்டர் ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் வந்து பார்த்து நிறைய இடத்துல ஷூட் பண்ணி அதுக்கு தேவையான முழு முயற்சி நான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து நான் ரோடு சர்க்கிள் சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். அடுத்தது செல்வா, ரொம்ப தேங்க்ஸ் செல்வா, நல்லா வரணும் லைஃப்பில், ஆல் த பெஸ்ட். அடுத்தது ஆஷ் மெலோ, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆஷ் ஃபார் எவ்ரி திங். அடுத்தது ஆஷிக், ஒரு காமெடியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆஷிக். அப்புறம் கதை எழுதுன நவீன், நல்லா பண்ணியிருக்கீங்க நவீன், தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் அலாட் உங்களுக்கு. அடுத்தது ஜிவி, ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க ஜிவி, ஆல் தி பெஸ்ட். ப்ளஸ் மேடம் எலிசபெத் மேம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அப்புறம் லிரிசிஸ்ட் யூகி, தேங்க்யூ யூகி, நல்லா பண்ணியிருக்கீங்க, சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது டெக்னிக்கல் டீமுக்கு வந்துடுறேன். எடிட்டர் ரோஷன், ரோஷன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரதர். ஸோ தேங்க்யூ ரோஷன், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பிரவீன், கேமரா எல்லோரும் சொன்னீங்க, நல்லா பண்ணியிருக்காங்க பிரவீன். ஸோ பார்ப்போம் காட்ஸ் கிரேஸ். அடுத்தது நம்மளோட மாஸ்டர் சார், நம்மளோட ஸ்டண்ட் மாஸ்டர், தேங்க்யூ சார், நல்லா பண்ணியிருக்கீங்க மாஸ்டர். ஸோ உங்களுக்கும் என்னோட நன்றி. அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் பண்ணுற யோகி அவர் வந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மிஸ்டர் பிரேம், இவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அவங்க 2 பேருக்கு என்னோட பெரிய நன்றிகள். அப்புறமா நெக்ஸ்ட்டு மியூசிக் பார்த்தீங்கன்னா சசின் பிரதர், நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அனிமேல் நம்ம ட்ராவல் பண்ணுவோன்னு ஆசைப்பட்றேன், சரியா? ஸோ தேங்க்யூ. அடுத்தது சபீஷ் சார், முரளி சார், நான் உங்களோட ஃபேன். எப்படின்னா வாலி படத்தோட ட்ரெயிலர், ரீ ரெக்கார்டிங்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அப்போத்துலேருந்தே எனக்கு பிடிக்கும், ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ், உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்மளோட தேனாண்டல் சார், நம்மளோட சுரேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம பயணிப்போம் கண்டிப்பாக, ரொம்ப நன்றி இதை எடுத்து பண்ணுறதுக்காக. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இப்போ ரொம்ப க்ளோஸாக. ஸோ நல்லபடியாக பண்ணி கொடுங்க சார். ஸோ நீங்கள் கேட்டுக்கிறேன், சரிங்களா? அடுத்தது வேறு யாரை விட்டால் நம்மளோட ஏழுமலை, ஒரு படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன நடக்குது, என்ன ஸ்பெண்ட் ஆகுதுன்றது ஒரு என்ன சொல்கிறது லைன் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்கும். ஸோ இதில் எனக்கு வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நான் எப்படி அங்கே நின்று பண்ணுவேனோ அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இது காஸ்ட் ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஏழுமலை, உங்களோட சப்போர்ட்டுக்கு, சரிங்களா? அடுத்தது நம்மளோட டைரக்டர், அவர் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான், வேறு பிஸ்னஸோட இதுக்கு அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் அப்படியே எனக்கு பழக்கம். ஸோ இப்போ ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒன்லைன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது அங்கேருந்து இங்கே டேக் ஆஃப் ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக இது வரும்னு. எப்போவும் சொல்லுவாங்க கடைசியாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி, அஜித் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் மங்காத்தில், அதுக்கு கடைசியாக தான் வந்தார் நம்ம நிக்கில் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன். ஏன்னா என்ன சொல்கிறது, நிக்கில் சார் உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு 20-22 வருஷமாக இருக்கேன். அந்த கார்ப்பரேட்டில் என்ன கற்றுக்கிட்டனோ அது இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் சினிமாவில் இருந்து. ஸோ இந்த சினிமாவில் ஒரு 30 years ப்ளஸ் நின்று அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. எல்லோரும் ஒரு கைத்தட்டலாம் அவருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும், நம்மளும் பயணிப்போம் சார், கண்டிப்பாக பயணிப்போம். கடைசியாக மீடியா, நீங்கள் இல்லைன்னா என்ன தான் பண்ணாலும் அந்த படம் எங்கேயுமே போகாது. ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, உங்களோட சப்போர்ட் வேணும். எவ்வளோ பேர் நீங்கள் நினச்சா இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களால் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் உங்களால் தான். ஸோ என்னையும் கொஞ்சம் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி உங்கள் ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ
பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா